வெளிநாட்டு வாழ்க்கை சென்ற வாரம் நாம் பார்த்திருந்தோம். எக்ஸாம் தேர்வு முடிவுகள் வந்திருந்த நிலைமையில் மறுபடியும் பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது. பாஸ் ஆனவர்கள் எல்லாம் ஒரு பகுதியிலும், ஃபெயில் ஆனவர்கள் கொஞ்சம் கவலையுடனும் பள்ளி வந்திருந்தார்கள். வகுப்பறையில் அப்போ ஏபிசின்னு பிரிப்பாங்க. அதில் புதிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களோட சில சிலசிலப்பான பேச்சுகளோட ரொம்ப சந்தோஷமாக புதிய ஆட்கள், பழைய ஆட்கள் எல்லாம் அப்படி போவோம். அதுபோல் தொடர்ந்து 10வது வகுப்பு வரை ஒன்றாக படிப்போம். பிறகு எல்லாம் ஃபேர்வெல் டே விட்ட பிறகு எல்லாம் கண்ணீருடன் அப்படியே பிரிந்து செல்லும் தருவாய் இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது போல ஒரு தருணம் வந்தே ஆகும். முன்பெல்லாம் 10வது வரை படிப்பதே பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுதோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 10, 12 காலேஜ் வகுப்பு வரை சுலபமாக எல்லாம் கடந்து சென்று விடுகிறார்கள். இதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மளுக்கு நம்மளுடைய சென்ற காலங்கள் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவமாக தான் இருக்கும். பள்ளி பருவங்கள் இது முடிந்தவுடன் காலேஜ் அதனை நோக்கி நம்ம செல்வோம். கல்லூரிக்கு செல்லும் பொழுது அதிலேயும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். சில நேரங்களில் நம்மளோட சிறு வயதிலிருந்து படித்தவர்களும் ஒன்று சேர்ந்து வருவார்கள். அது உற்ற நண்பனாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவரவருக்கு பிடித்த பாடங்களை தேர்வு செய்து உள்ளூர் கல்லூரியிலேயோ அல்லது வெளியூரிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த காலகட்டங்கள் மிகவும் நெருங்கி நண்பராக இருந்தவர்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாகத்தான் இருக்கும். காரணம், பிரிந்து செல்லக்கூடிய, இனி எப்போ சந்திப்போம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருப்போம். கல்லூரிக்கு சென்ற பிறகு ஒரு கேஷுவலாகவே இருப்பாங்க எல்லாருமே. பாடம் நடக்கிறது எல்லாமே ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு கையில் சுற்றிக்கிட்டு போவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது உள்ள வாழ்க்கை இருக்காது. காரணம், ஸ்கூலுக்கு செல்லும்போது ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் காலேஜுக்கு போனதுக்கு பிறகு அதற்கான சாத்தியமே இருக்காது. 2 புக்கு இல்லாட்டி ஒரு நோட்டு, இது போல தான் நம்ம புத்தகம் தான் எடுத்துகிட்டு போவோம். அந்த ஒரு லைஃப்பும் அப்படியே கடந்து போவோம். கொஞ்சம் காலகட்டங்களில் காலேஜிலும் ஃபேர்வெல் விடுவார்கள். பிறகு அங்கிருந்து மேற்படிப்புக்காக சிலர் செல்வார்கள். வெளிநாடு கூட செல்ல முடியும். சிலர் வறுமையின் காரணத்தினால் அவர்களுடைய சம்பாத்தியத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையை கூட ஆகிவிடும். எல்லாம் கனவு கண்டது போலேயே
கிட்டத்தட்ட 22 வயசு 22 வயது ஆகும் பொழுது நம்மளை சுற்றி பார்த்தால் ஒரு மயானம் போல் நம்மளுக்கு ஒரு தோற்றமளிக்கும். காரணம் என்னவென்றால், நம்மளோட படித்தவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டார்கள், உற்ற நண்பர்கள் நம்மளது பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். வெளிநாடு போயிருக்கலாம், இல்லாட்டி வெளியூர் போயிருக்கலாம். எல்லாம் அவரவர் தேவைக்கு தகுந்த போல் மாறி சென்று விடுவார்கள். வாழ்க்கை பயணம் வெகு தூரம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றையும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருப்போம். எல்லா சூழ்நிலையிலையும் எதிர்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்பட சிறப்பாக செய்திருந்ததற்கு நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் சிறு வயதில் நம்ம பணம் சம்பாதித்திருக்க மாட்டோம். நம்மளுடைய பாப்பா அம்மாமார்கள் அவர்களுடைய சம்பாத்தியத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கைகள் கழிந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் அர்த்தமுள்ள, ஒவ்வொரு நேரமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். காரணம் என்னவெனில், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய சம்பாதியம் தொடங்க ஆரம்பிக்கும். இதற்கிடையில் கல்யாணம் என்ற பேச்சு சிலசிலப்போடு ஓடிக்கொண்டிருக்கும். வெளிநாடா கல்யாணமா என்று ஒரு இறுக்கத்துடன் பல கஷ்டங்களுக்கு இடையில் சிலருக்கு கல்யாணம் நடந்துவிடும். சிலரோ கல்யாணம் பிறகு பண்ணிக்கொள்ளலாம், முதலில் சம்பாதித்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவோடு வெளிநாடு பயணம் செல்வார்கள். அதுபோல் நானும் சென்றேன். என்னுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட 48 வருடங்கள் என்னுடைய வயது பூர்த்தியாகிவிட்டது. இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிகழும் ஒவ்வொரு சம்பவங்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதவும். தொடர்ந்து இருங்கள். லெஜெண்ட் டிஸ்கவரியுடன் மீண்டும் தொடரும்.